எல்லா முதலாளிகளுக்கும் வணக்கம். ரொம்ப கனமாக இருக்கு மனசு. அதாவது ஒரு போட்டி போடும்போதோ இந்த ஒரு எலெக்ஷனில் நிற்கும் போது இருந்த வேகத்தோட என்னை கேட்குறாங்க, ஏன் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டீங்கன்னு. பொறுப்பு வந்தால் பேச தெரியாது, வேலை அவ்வளோ இருக்கு. இன்னைக்கு இந்த மேடையில் ஒரு வினாடி அவ்வளோ தீவிரமாக ரோஷமாக உணர்ச்சியோட இருந்த விஷாலோட கண்ணீருக்கு காரணம், கத்தி கத்தி சொல்ல வேண்டியதாக இருந்தது விஷாலுக்கு. ஒவ்வொருத்தருக்கும் நான் நல்லது செய்ய வந்திருக்கேன், நல்லது செய்ய வந்திருக்கேன், நல்லது செய்ய வந்திருக்கேன். கடந்த இந்த 1.5 மாசமா அந்த இளைஞரை நான் பார்க்கிறேன். நடிகர் சங்கத்துக்கு நிற்கும் போதும் அந்த இயல்பினோட செயல்களை நான் பார்த்திருக்கிறேன். வெற்றி பெற்ற பிறகு கடந்த 3-4 நாட்களாக நான் 10-12 மணி நேரம் சங்கத்தில் ஒவ்வொரு வேலையும் பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்திருக்கிறேன். யூஸ்வலி ஒரு நாற்காலிக்கு ஒரு பதவிக்கு வர்றவங்க ஒரு மாற்றம் வேணும், அவங்களுடைய ஊழல்களையோ தவறுகளையோ சொல்லி ஒரு மாற்றத்துக்காக நம்ம போய் இங்கே உட்கார்ந்துடலாம்னு நினைச்சு வந்த ஒரு அணியை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் விஷாலா இருக்கட்டும், பிரபுவா இருக்கட்டும், ஞானவேல் ராஜா இருக்கட்டும், பிரகாஷ் ராஜா இருக்கட்டும், இங்கே இருக்கிற ஒரு கௌதம் மேனனா இருக்கட்டும், இங்கே இருக்கிற ஒவ்வொரு இசி மெம்பர்ஸாக இருக்கட்டும், பல ஆண்டு காலம் இங்கே இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் பார்த்து அதற்கான தீர்வுகளை மனநிண்டு அது நடக்கலைங்கிற காரணத்துக்காக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்காங்க. இன்னைக்கு ஒவ்வொரு செயலும் நடந்துட்டு இருக்கும்போது அவ்வளோ நம்பிக்கையாக இருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு பாலு சார் எனக்கு சொன்னார், 1 வருஷம் நீங்கள் 1.5 மாதத்துக்குள்ளேயே வேலையை முடிச்சுடுவீங்க போல இருக்கு. அந்த வேகத்தில் போயிட்டு இருக்கோம். எஸ்எஸ்சி சாருக்கும் கேஆர் சாருக்கும் நன்றி. எஸ்எஸ்சி சார் கேட்டார், எங்களையும் கூப்பிடுங்க நாங்கள் வர்றோம்னு. இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் ஜெயிக்க வச்ச இந்த 27 பேரால் எந்த மாற்றத்தையும் எடுத்துகிட்டு வர முடியாது. இன்னைக்கு நம்ம குழு கடந்த 5 நாட்களாக உட்கார்ந்து பல கோர் கமிட்டிஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்குள்ள நிறைய அனுபவம் இருக்கு, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க, இந்த போட்டியில் இல்லாத இந்த அணியில் இல்லாதவங்க இங்கே இருக்கீங்க. எல்லாரையும் உள்ள வரும். கிட்டத்தட்ட ஒரு 200 தயாரிப்பாளர்கள் ஒவ்வொரு கமிட்டிலும் எங்களோட இருந்து வேலை செஞ்சால் மட்டும்தான் தயாரிப்பாளர் சங்கம் இன்னும் அடுத்த இடத்துக்கு போகணும். அதுக்கான எல்லா தகவல்களும் உங்களுக்கு வரும். இப்படி அழகுப்பன் சாரை கூப்பிட்ட மாதிரி, அதாவது நமக்கு யார் எதிர்த்தாங்க அந்த இதில் முக்கியம், உங்களுடைய அனுபவம் முக்கியம், உங்களுடைய விஷன் முக்கியம். எல்லாரும் சேர்ந்து வேலையை பார்ப்போம். அதாவது ஒரு குடும்பம்னா அப்பா அம்மா மனைவி குழந்தைங்கிற சின்ன வட்டம் போட்டுக்காம நம்ம எல்லாரும் ஒரு குடும்பங்கிற ஒரு சின்ன பெரிய வட்டத்தை போடுற ஒரு மனநிலை இங்கே இருக்கு. எல்லாரும் ஒன்றா இருப்போம், எல்லாரும் ஒன்றா வேலை செய்வோம். தேங்க்யூ.